குறைந்தபட்சம் அறிவுரையாவது கேட்க வேண்டும். அதுவும் இல்லை என்று எதிர்த்தரப்பில் நம்ம சஜித் அவர்களுடைய கட்சியிலிருந்து ஒருவர் கூக்குரல் இட்டிருக்கிறார். நீங்களாம் யாருடா, எங்கிருந்துடா வர்றீங்க, உங்கள்கிட்ட யார ஆலோசனை கேட்ட? மக்கள் வாக்களித்து ஜனாதிபதி ஆக்கி வைத்திருக்கிறார், அவர் நாட்டை கொண்டு செல்கிறார். மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மக்கள் கொந்தளிக்கவே இல்லை. மக்களுக்கே புரிகிற போது உங்களுக்கு ஏண்டா புரியுதில்லை? உங்கள்கிட்ட யாரு கேட்டா ஐடியாவெல்லாம்? அமர்த்திக்கிட்டு இருங்கன்னு தானே அது வாயப்பத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் வேலையை பாருங்கள். இன்னொரு எலெக்ஷன் வரட்டும், நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்களா இல்லாட்டி சாணிப்பி அந்த சாணிப்பி மாதிரி அடிவிழுதான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போது இருந்த FBI அவர்கள் கண்டுபிடிக்காதவைகளா இப்போதுள்ள சிஐடிகள் கண்டுபிடிக்க போகிறார்கள் என்று ஏளனம் செய்திருக்கிறார் சரத். அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிங்க? சும்மா அப்பாவிகளை தூக்கி ஜெயில போட்டு இதுக்கு அவனுக்கு தான் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லி பொய்யான செய்திகளை வைத்து உண்மையான மனிதர்களை உள்ள போட்டு சமுதாயத்தின் மீதே தீவிரவாத பட்டத்தை குற்றியதா? அனுர எவர் மீதும் பழி போடாமல் உண்மை குற்றவாளியை தேடுகிறார். ரணிலின் மூளையும் சஜித்தின் உடலும் வேண்டுமாம், அப்போதுதான் நாட்டை செய்ய முடியும் என்று ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள். அப்போ ரணில் ஆபரேஷன் பண்ணி அந்த மூளை எடுக்கணும், சஜித் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த பாடி எடுக்கணும். அதானே அதனுடைய அர்த்தம். 2 பேருடைய மூளையும் 2 பேருடைய பாடியும் இருந்தால்தான் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லி மக்களை இப்போது ஆட்சி செய்வது ஒன்றும் இல்லை என்பதை போன்று மடை மாற்றம் செய்கிறார்கள். ஒரு புறத்தில் பெட்ரோல் விலை அதிகம், அது அதிகம், நாடு மோசம், வங்குரோத்தில் போகிறது, அப்படி இப்படி சொன்னா கூட மக்களுடைய மனதை வெல்லுகிற வகையில் அனுர அவர்கள் இந்த டிட்வா புயலினால பாதிக்கப்பட்டவர்கள் வீடு இழந்திருந்தோம், எங்களுக்கு வீடு இல்லாமல் இருந்துச்சு, என்ன செய்யறே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் புயல் வந்து அடித்து கொண்டு போனதற்கு பிறகும் எங்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் என்று சந்தோஷப்படுகிற இந்த செய்திகளையும் பார்க்க தோணுகின்றது. அதனால் மக்கள் இந்த ஆட்சியின் மீது எந்த குறையும் சொல்லவில்லை. எதிர்க்கட்சிகளும் மற்றும் சில அநீதிகளுக்கும் அதே போன்று ஊழல்வாதிகளுக்கும் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தி இருந்து கொண்டுதான் இருக்கிறது.